மேஷம் காலச்சக்கரத்தின் முதல் ராசி. அதிரடி மாற்றங்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வர்றதுக்கு காத்துக்கிட்டு ரெடியா இருக்கு. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. அப்படி என்ன அதிரடி மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் போறோம். ஏன்னா ஜூன் 1ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய பாக்யாதிபதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அமரக்கூடிய ஒரு தருவாயானது ஏற்பட போகுது. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா நிறைய ராசியில பிறக்கிறவங்க இந்த வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அதை நான் தெரிஞ்சுக்க தான் போறேன். மேஷராசி காலச்சக்கரத்துடைய முதல் ராசிங்க. ரொம்ப தைரியம், ரொம்ப வீரியம், ரொம்ப கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கக்கூடியது மேஷத்துக்கு மட்டும்தான். அவ்வளவு ஒரு துணிச்சலும் துடிப்பும் இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தோட அதிபதி. அவரு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு உச்சமாக போறாரு. அதாவது இந்த ஒரு நிகழ்வானது பாத்தீங்கன்னா 12 வருஷம் கழிச்சு நடக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்ன்னு தான் நான் சொல்லுவேன். இதை நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா லைஃப்ல மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஏற்படும். இப்ப நம்ம இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா? அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் எந்தெந்த மாதிரி குரு பகவான் சிறப்பான மாற்றங்களை கொடுக்க போறாரு, எவ்வளவு சதவீத விகிதத்துல அவர் செய்ய போறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கதான் போறோம். ஸோ இந்த வீடியோ கடைசியில நான் அதை பத்தி உங்ககிட்ட பேசுறேன். அதுக்கு முன்னாடி குரு பகவானுடைய சிறப்பு பார்வைகள். அதாவது குருவுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னா அவர் எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டை விட எந்த வீட்டை அவர் பாக்குறாரோ அதுதான் சிறப்பு. இப்ப எங்க இருக்காரு மேஷராசி பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்காரு. இப்ப குருக்கு மொத்தம் 3 பார்வை இருக்கு. என்னென்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்றேன். சோ குரு பகவானோட பார்வை பாத்தீங்கன்னா 5, 7, 9 இதுதான் குருவோடைய சிறப்பு பார்வைகள். இந்த பார்வைகள் எல்லாமே எங்க விழப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராசிக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம். 8 அப்படின்றது விபத்து, அதே மாதிரி 8 அப்படின்றது மர்மஸ்தானத்தை பத்தியும் சொல்லுவாங்க. ஏன்னா அது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் எல்லாமே அந்த இடத்துலதான் இருக்கு. ரகசியம் புதைந்தது விருட்சகம். அந்த விருட்சக வீட்டுல குரு பகவானுடைய 5ஆம் பார்வை விழறதுக்கு காத்துக்கிட்டு ரெடியா இருக்கு இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்து குரு பகவானுடைய இன்னொரு சிறப்பு பார்வை 7ஆவது பார்வை. அந்த சிறப்பு பார்வை எங்க விழப்போகுது? உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம். சும்மாவே மேஷராசிக்காரங்க எப்பயுமே கரியர்ல டாப் லெவல்ல வரணும், எப்பயுமே ஒரு லீடர்ஷிப்ல இருக்கணும், நம்ம தான் எங்கேயுமே ஒரு ஃபர்ஸ்ட் நிக்கணும் அப்படின்ற ஒரு துடிப்பு மேஷத்துக்கு ரொம்பவே அதிகம். அதாவது இந்த 12 ராசிகளை கம்பேர் பண்ணும்போது மேஷத்துக்கு துடிப்பு அதிகம். ஒரு விஷயத்த நீங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சேலஞ்சை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதை செஞ்சு முடிச்சாதான் அவங்களுக்கு அந்த ஒரு திருப்தியே கிடைக்கும். அந்த மாதிரிதான் எல்லா இடத்துலயுமே. சோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு வீட்டுலதான் குரு பகவானுடைய பார்வையானது விழுறதுக்கு காத்துக்கிட்டு ரெடியா இருக்கு. அடுத்து குருவோடைய 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வை எங்க விழப்போகுது? குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய 12ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம். சோ 12 அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்லாத விரய செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அது மட்டும் இல்லாம அது பாக்கியமும் நம்மளுக்கு செய்யும். இப்ப நீங்க ஆன்மீக துறையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப மேஷ ராசியில நீங்க ஏன்னா 12ஆம் வீடு அப்படின்றது அயன சயன மோட்ச விரய ஸ்தானம் அப்படின்னு நம்ம ஜோதிடத்துல நம்ம சொல்லுவோம். பட் இந்த 12ஆம் வீட்டுலதான் இப்ப கோச்சார் ரீதியா உங்களுக்கு சனியும் இருக்காரு. அதை நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். அதையும் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். மேஷ ராசிக்கு இப்போ 7.5 நாட்டிய சனி போயிட்டு இருக்கு, விரய சனி போயிட்டு இருக்கு. இப்ப விரய சனி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குரு பகவான் நான் இருக்கேன், உங்களை பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, சனி உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்காந்து கொடுத்துட்டு இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் விலக்கி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த 12ஆம் வீட்டை தன்னுடைய 9ஆம் பார்வை சிறப்பு பார்வையின் மூலியமாக பாக்குறாரு. சோ உங்க விரைய செலவுகள் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துருவாரு. சரிங்களா? எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே நீங்க பயந்துட்டு இருந்தீங்க, ஐயோ இந்த விஷயத்துக்குள்ள போய் நம்ம அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துருமா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பயம், அச்ச உணர்வு இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே கண்டிப்பான முறையில குறைச்சிருவாரு.
உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேஷராசி மனசுல வந்து பாத்தீங்கன்னா 1008 கவலை. ஒன்னா ரெண்டா, ஒன்ன சொல்றதா ரெண்ட சொல்றதா, எக்கச்சக்கமா இருக்குங்க எங்களுக்கு பிரச்சனை. எதைதான் சொல்றது, லிஸ்ட் போட்டு அடுக்க முடியல, அவ்வளோ தூரம் எங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் வந்து இருக்கு. பட் இந்த டைம் நான் ஒன்னும் சும்மா சொல்லல, இந்த டைம் குரு பகவான் அவருடைய 9ஆம் பார்வையின் மூலியமாக 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடியது அப்படின்றது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம். உங்க தூக்கம் இம்ப்ரூவ் ஆகும். உங்க லைஃப்ல வந்து உங்களோட எண்ணங்களும் குறிக்கோளும் வந்து இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு டைம் தான் இந்த டைம் பீரியட். அடுத்து ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அக்டோபர் மாசம் வரைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா இந்த அக்டோபர் மாசம் வரைக்கும் தான் குரு வந்து அந்த கடகராசில வந்து உச்சமா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள்ள என்ட்ரி ஆவார். ஓகேங்களா, அது ஒரு டைம் பீரியட் வந்து என்ட்ரி ஆவாரு. திரும்பி அந்த சிம்ம ராசிலேயே அவர் வந்து இருந்து திருப்பி வக்ரமாயி மறுபடியும் கடகராசிக்கு போவார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஃபேஸ் வந்து இது வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அவர் ஒரேடியாவும் கடகராசியில இருக்க போறது கிடையாது. ஆனா என்ன ஒரு ஒரு நல்ல விஷயம்னா, தேவகுரு பிரகஸ்பதி இந்த வாட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட் எடுத்திருக்காரு. அதாவது அதிச்சார பெயர்ச்சியின் மூலியமாக மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு வந்து அவர் உச்சமாயிருக்காரு. அதை நீங்க வந்து கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம 8ஆம் வீடுன்னு சொன்னோம் இல்லையா, 8, 10, 12. ஸோ இந்த 3 வீடுகள்ல தான் அவரோட பார்வை வந்து விழுது அப்படின்றது நம்ம சொல்றோம். ஸோ மேஷத்துக்கு இந்த 3 வீடுகளும் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்கும். அடுத்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்கும். அதுக்கு நீங்க ரெடியா இருக்கதான் போறீங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மேஷ ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது, ஏன்னா அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க ஒருவேளை மேஷ ராசியில நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கீங்க, இல்ல நீங்க பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, என்ன மாதிரி தாக்கம் இருக்கு, இதுல எவ்வளவு சதவீதம் நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கு. இப்ப நீங்க வந்து மேஷராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா 90% நல்லாவே இருக்கு. ஏன்னா அஸ்வினி அப்படின்றது கேதுவோட நட்சத்திரம். சோ 90% விழுக்காடு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நான் வந்து இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், அதிரடியான மாற்றங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் சூப்பரா இருக்கும். சுக்கிரன் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்ல இருக்காரு. ஓகேங்களா, 85% நல்லா இருக்கும். எடுத்த காரியம் பெருமளவு வெற்றியா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கும்போது கார்த்திகை சூரியனோட ஒரு நட்சத்திரம். இந்த சூரியன் வந்து பாருங்களேன், இந்த ஒரு ராசிக்கு மிகவும் யோகாதிபதி. சோ யோகாதிபதி எந்த அளவுக்கு கெடுக்க முடியாது, 90% வந்து நல்லாவே இருக்கு. மொத்தத்துல மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். விரைய செலவுகளை கட் பண்ணிட்டு உங்களுக்கு நிறைய ஆன்மீக பாதையை கொண்டு போறதுக்கான வழிதான் அடுத்த ஒரு வருஷம். நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான இல்ல ஒரு நல்ல தகவலா கூட இது வந்து அமையலாம். நன்றி.